அண்மை செய்தி. அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் இபிஎஸ் இன்று ஆலோசனையில் ஈடுபடுகிறார். இபிஎஸ் இல்லத்திற்கு அதிமுக மாவட்ட செயலாளர்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். புதிதாக நியமிக்கப்பட்ட அதிமுக மாவட்ட செயலாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மகேந்திரன். முழு விவரங்கள் என? அதிமுக சார்பில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 குழுக்களாக பிரிந்து செயல்பட்டு வருகிறார்கள். இந்நிலையில் தனது தரப்பு ஆதரவாளர்கள் அதேபோன்று மாவட்ட செயலாளர்களுடன் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரது இல்லத்தில் ஈடுபட இருக்கிறார். இதற்காக மாவட்ட செயலாளர்கள் தற்பொழுது வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நான் முன்பே குறிப்பிட்டபடி இந்த 2 குழுக்களாக பிரிந்து செயல்படக்கூடிய நிலையில சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அவர்கள் தரப்பில் சேர்ந்த 26 மாவட்ட செயலாளர்களை அவர்களுடைய மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பிலிருந்தும் கட்சி பொறுப்புகளிலிருந்தும் எடப்பாடி பழனிசாமி நீக்கியிருந்தார். இந்நிலையில்தான் புதிதாக அவர்கள் நீக்கப்பட்ட நிலையில எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களை அந்த நீக்கப்பட்ட இடத்திற்கு மாவட்ட செயலாளர்களாக எடப்பாடி பழனிசாமி நியமனம் செய்திருக்கிறார். அவ்வாறு அவரால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கும் இன்றைய மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை விடுதல் பகிர்க்க அனுமதி விடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி ஏற்கனவே எடப்பாடி மாவட்ட செயலாளர்களாக பணியாற்றி வரக்கூடியவர்கள் அவர்களில் எடப்பாடி பழனிசாமிக்கு யார் ஆதரவாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாவட்ட செயலாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபடுகிறார். ஒரு பக்கம் தனது ஆதரவு மாவட்ட செயலாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி இங்கு ஆலோசனையில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில அலுவலகத்தில் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்களும் அவர்கள் தரப்பு ஆதரவாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபடுகிறார்கள். குறிப்பாக கட்சியின் உட்கட்சியை பொறுத்தவரை இந்த அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 குழுக்களாக பிரிந்து செயல்பட்டு வரக்கூடிய நிலையில கட்சி பிரச்சனை தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் தரப்பில் என்ன கோரிக்கை வைக்கப்படுகிறது என்றால் கட்சியின் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும். உடனடியாக பொதுக்குழுவை கூட்டி தேர்தல் தோல்விக்கான அந்த ஒரு ஆராய வேண்டும். தேர்தல் தோல்வி எதனால் தேர்தல் தோல்வி ஏற்பட்டது இது குறித்து ஆராய வேண்டும். அதற்காக கட்சியின் பொதுக்குழுவை பொதுச் செயலாளர் உடனடியாக கூட்ட வேண்டும் என்று எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பினர் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய நிலையில அடுத்த கட்டமாக கட்சி ரீதியான கட்டமைப்பை என்ன செய்யலாம். ஏற்கனவே இந்த போது 26 மாவட்ட செயலாளர்கள் தற்பொழுது புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன, அடுத்த கட்ட பணிகளை நோக்கி எடப்பாடி பழனிசாமி தனது தரப்பு ஆதரவாளர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் அது தொடர்பான ஆலோசனை கூட்டமே இன்று நடைபெறவிருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்நிலையில்தான் இந்த ஆலோசனை கூட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இதற்காக எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் தற்பொழுது அவரது இல்லத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி மகேந்திரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.